குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான இன்ட்ராடே லெவல் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்டிவான மூமெண்ட் எங்கேயுமே வரல. நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு உள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்து நிஃப்டி 50 24,600 24,670 70 பாயிண்ட். இந்த 70 பாயிண்ட்டுக்குள்ளே ருப்பு கல்லில் மாவை போட்டு அரைக்கிற மாதிரி அரைன்னு அரைச்சிட்டான். காலையில் 9:15 3:30 மணி வரையும். ஆனால் இன்றைக்கி இந்த ஷார்ட் ஆப்ஷன் செல்லர்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் காட்டில் மழை பெஞ்சிருக்கும். இன்றைக்கி சரியான ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் டோட்டலாகவே சைட்வேஸ் தான். நல்ல காசு கிடச்சிருக்கும் இன்றைக்கி. ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் அடி குமுறு தான் இன்றைக்கி. சரி, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி நமக்கான ட்ரேடு நிஃப்டி 50ல் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை 24,689 அவன் போகவே இல்லை. அது வரையும் ஓரளவுக்கு க்ளோஸாக போகிறான், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறான். அந்த 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி டாப் லெவலில் நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது, பாட்டம் லெவலில் நூல் பிடிச்ச மாதிரி கொளுத்து வேலை பண்ணுவாங்கள்ல நூலை பிடிச்சி, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரேடு. இந்த மாதிரி ட்ரேடை ரொம்ப பேர் பார்த்துருக்கவே முடியாது. அநியாயத்துக்கு மொக்கங்க இன்றைக்கி. வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிட்டானுங்க. இதில் இந்த 24,631 அதை தொடும் போதெல்லாம் நான் ஒரு பை பண்ணுவேன். அதே மாதிரி 24,670 தாண்டும் போதெல்லாம் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவேன். இன்றைக்கி மட்டும் இதுதான் எனக்கு வேலையே. ஒரு 1,400 தான் ப்ராஃபிட். நீங்கள் ஒவ்வொரு 15 மினிட்ஸ் கேண்டிலும் போய் பாருங்களேன். நான் அந்த சொன்ன ரேஞ்சை தொடுவான், மறுபடியும் 24,631 மறுபடியும் வருவான் போவான். விசு டைலாக் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஷேர் மார்க்கெட். நம்ம நிஃப்டி 50 நாளைக்கு லீவ் வேறு, 3 நாள் கண்டினியூஸாக லீவு. இதையே தொழிலாக பண்ணுறவங்களுக்கு அப்படியே கையை காலை உடச்சி கட்டி போட்ட மாதிரி இருக்கும் 3 நாளைக்கு. ஐயோ, அவரை விட்டு உயிரே போன மாதிரி இருக்கும் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு. அந்த 9:15 எப்படி இந்த ஒயின் ஷாப் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி குடிமக்கள் போய் நிற்பாங்களோ, அது மாதிரி 9 ஆனால் போதும், அந்த கையங்காலம் சிஸ்டத்தை நோக்கி ஓடும், இல்லைன்னா மொபைலை தேடும். சில பேரெல்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே ட்ரேட்லாம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நாளையிலேருந்து இருக்காது, ஒரு 3 நாளைக்கு. திங்கக்கிழமை தான் இதோட ஓப்பன். அதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நாளைக்கு அலாஸ்கா கண்ட்ரியில். அது எனக்கு தெரிஞ்சு உதவாத பேச்சுவார்த்தை தான் நினைக்கிறேன். இவன் கொடா கண்டன், அவன் விடா கண்டன். இவன் பேசுறது அவன் கேட்க மாட்டான், அவன் பேசுறது இவன் கேட்க மாட்டான். அவங்க என்ன பேசுவாங்கன்னு தான் தெரில, பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு சனிக்கிழமை தெரிஞ்சிடும். அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா, சென்செக்ஸும் ஒன்றும் அந்தளவுக்கு அதுவும் அதே தாங்க, சைட்வேஸ் தான். 80,524 தொடர்றது, 80,739 போய் டச் பண்ணுறது, இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான். அது என்னவோ இன்றைக்கி ப்ளஸில் முடிச்சிட்டானுங்க நிஃப்டி 50யும் சென்செக்ஸையும். சென்செக்ஸ் ஒரு 57 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இந்த 80,739 அவன் தொடும்போது யாரெல்லாம் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்களோ அவங்க 80,524 வர வரையும் வெயிட் பண்ணியிருந்தா அங்கே ஒரு ப்ராஃபிட். அப்புறம் 80,524 யாரெல்லாம் ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று வாங்குறீங்களோ 80,739 போய் டச் பண்ணும்போது அங்கேருந்து அங்கே போய் செல் பண்ணிடணும், விற்றுடணும். இன்றைக்கி இந்த ஏபிசிடி விளையாட்டே விளையாடிருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நல்ல ப்ராஃபிட்னா என்ன, நம்ம அதிகபட்சமாக ஒரு ஷேர் தான் வாங்க போகிறோம். அந்த ஒரு ஷேருக்கு
இவனோட அதிகபட்ச ட்ரேடு ரேஞ்சே வந்து ஒரு 210 பாயிண்ட்டு தான் சென்செக்ஸ். இந்த 210 பாயிண்டில் நம்ம எவ்வளோ எடுத்துருக்க முடியும்? ஒரு 2000 எடுத்துருக்கலாம். அதுவும் இந்த மணி எடுத்திருந்தால் மட்டும் 2000 4000 எடுத்துருக்கலாம். ஹை ட்ரேட் ஆடுறவங்கெல்லாம் அவங்களனால நம்ம லிஸ்ட்லேயே போட முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் ஆடுறவங்களாம் இருக்கிறாங்க. நம்மளாம் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3, அவ்வளோதான். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான். டிமேட்டில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், அந்த கதை தான். டிமேட்டில் பணம் இருந்தால் தானே பெரிய லெவல் ட்ரேடை நம்மளால் ஆட முடியும். ஸோ இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் பிடிக்க முடியல. மார்க்கெட்டு டோட்டலாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஆப்ஷன் செல்லருங்களுக்கான விடாது மழை அடாது பெய்யும்ன்ற மாதிரி சரியான கெயினில் இருப்பாங்க இன்றைக்கி. வேறு ஒன்றும் விசேஷமான செய்திகள் இன்றைக்கி ட்ரேடிங்கில் இல்லை. அது இல்லாமல் நாளைக்கு 3 நாள் லீவுன்றதுனால இதோட நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வர சாட்டர்டே ஈவினிங்கில் நான் போடுறேன். அதுக்குள்ளே யூஎஸ் மார்க்கெட்டு நாளைக்கு என்ன ரேஞ்சில் முடியுது, அவங்க என்ன பேசி முடித்தாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரி ரேஞ்சில் போகும், பெரிய கேப் அப் வருமா இல்லை பெரிய கேப் டவுன் வருமா அப்படின்றதெல்லாம் சண்டே ஈவினிங்கில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த ஆடியோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். நன்றி மக்களே, வணக்கம்.